பரமேஸ்வருடைய நெற்றி கண்ணுல இருந்து ஆகமம் வேதாங்கிறது பிரம்மா படைச்சார். 4 படைச்சார். ஒவ்வொரு முகத்தையும் அதாவது சுவாமியுடைய துவாரத்திலிருந்து ஒவ்வொரு பக்கமும் ஒரு கிழக்கு பக்கத்திலிருந்து ரிக்வேதத்தையும் தெற்கு பார்த்தீங்கன்னா எதிர்வேதத்தையும் வடக்க சாம வேதத்தையும் மேற்க பார்த்தீங்கன்னா அதனோட வேதத்தையும் படைச்சார்னு வேதத்துக்கு சொல்லியிருக்கு. ஆனா ஆகமம் மட்டும் அப்படி சொல்லலை. சுவாமியினுடைய நெற்றிக்கண் 3வது கண் எதுன்னு சொல்லியிருக்கும் பொழுது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு அன்னைக்கு நக்கீரன் சொன்னார். ஏன்னா திருவிளையாடல் சுவாமி எதுவுமே தவறு செய்ய மாட்டார். ஆனா அவர் சோதிச்சு பார்க்கறதா திருவிளையாடல். அப்படி சுவாமி அப்படி சொல்லலாம். அந்த நெற்றிக்கண்லேருந்து உண்டானது அவரே தப்பு பண்ணுவாரா? பண்ண மாட்டார். ஏன்னா சோதிச்சு பார்ப்பார் பரமேஸ்வர். அதுதான் சுவாமி எங்க போனாலும் பரமேஸ்வர் பார்த்தீங்கன்னா சிவசிவான்னு இருக்கார். சிவசிவா நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா அவர் பொறுமையா இருக்காருன்னு அர்த்தம். நம்ம மேல சிவனேன்னு கடுறான்னு திட்டம் அது மகா பாவம் அப்படின்னு சொல்லி இருக்கு சாஸ்திரத்துல. எப்பயும் எல்லாரும் திட்டும் போது சிவனேன்னு கடை அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் பொறுமையா இருக்கார். நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கார். நமக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணுவோம், சிவசிவ என்ன சிவகதி தானேன்னு திருமந்திரத்துல திருமூலர் அழகா பண்ணார். சிவசிவை என்கிற தீவினையாளர், சிவசிவை என்கிற தேவருமாவர், சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவசிவ என்ன சிவகதி தானேன்னு பண்ணார். அந்த 2 அடி பாட்டுலயே அந்த சீர்லயே அந்த 2 அடி சீர்லயே அந்த பாட்டு இருக்கு. அதான் நம்ம பத்திரிகையில கூட அந்த பாட்டு போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிவன் சொல்றதுக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்குது. ஆனா நம்ம எல்லாரையும் திட்டின்னு இருக்கோம் சிவனேன்னு கடுறான். ஏன்னா சிவனேன்னு கடுறான். அந்த சிவங்கள் தான் எல்லா இடத்துலயும் கீழே இருக்கும், பெருமாள் மேல இருக்கும். எல்லாருக்கும் அர்த்தம் அதுலயே நிறைய அர்த்தங்கள் உள்ள அர்த்தங்கள் இருக்கு. அது மாதிரி அந்த சுவாமிக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நித்தியம் ஆராதனை, நித்தியம் சிவ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்றது. நம்மளால நித்தியம், அதாவது நித்தியம்னா தினசரி, எனக்கு எங்க பாடம் தான் நிறைய வருது. தினசரி நம்மளால பண்ண முடியறது இல்லை. அப்படி வருஷத்துல 1 நாள் பண்ணாதான் லோகம் ஜீவிக்கும். முன்னாடி சொன்னாரு மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன கேதுனா. நம்ம உயிருள்ள இதுல லோக ஜீவன கேதுனா, அந்த ஜெகத் ஜீவன லோகம் இருக்கிற வரைக்கும் காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த பரமேஸ்வரன் சொன்னதுனாலதான் டெய்லியும் கல்யாணம் பண்ணணும். அந்த சுவாமி கல்யாணம் பண்ணும்போது நம்ம ஆகமகிழ்ந்து சுவாமி நமக்கு இன்னும் வரத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்குது ஆகமத்துல. அப்படி சொல்லும் பொழுது அந்த சுவாமி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு சுவாமியும் ஆத்தியந்த ரஹீதாஜனமாகான்னு சிவசகஸ்ரநாமத்துல வரும். அவர் ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. திருவிளையாடல் கதையில பார்க்கும் பொழுது ஒரு தாழம்புக்கு எப்படி அடிச்சுட்டான்னு சிவராத்திரி கதையில தெரிஞ்சிருக்கும். அந்த பரமேஸ்வரன் அதை சொல்லிடுற ஒரு 2 நிமிஷம் தான். அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணாங்க, இவங்களை சோதிச்சு பார்க்கணும். பிரம்ம ஜென்ம நாபி கமலாக அப்படின்னு சிவச்சூரி சிவனுடைய மந்திரத்துல வரும். அதுல வரும்போது பிரம்மா இவரு விஷ்ணுவோடைய நாபியிலேருந்து உண்டாக்கப்பட்டவர் பிரம்மா. ஆனா அதுல என்ன அப்படின்னா அதுல ஒரு யோசிக்கணும், நல்லா எல்லாரும் யோசிங்க. எல்லாரும் யாரையும் புண்படுத்த சொல்லல. தான் நேரத்தில் வந்தாலும் படைக்கிற தொழில் பிரம்மா கொடுத்தார். பரமேஸ்வரன் கொடுக்கும் பொழுது அவர் அந்த ஆணவத்தை காட்டார். எப்பயுமே நம்மகிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா நம்ம ஆணவத்தோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்ல வரேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷ்ணு காக்கிறதுக்கு போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நீ என்கிட்டே உருவான, நீ எனக்கு கீழே தான் இருக்கணும் விஷ்ணு சொல்றாரு. பிரம்மா சொல்றாரு எங்கன்னா நான் தானே படைக்கிற தொழில பண்றேன் அப்படின்னா நான் தான் உயர்ந்தோம் அப்படிங்கிற. இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் எப்படி, இவங்க 2 பேரும் அடிச்சுனாலே நாட்டுல எதுவுமே கிடையாது. சிருஷ்டி ஸ்திதி எதுவுமே கிடையாது. படைக்கிறதுக்கு ஆக்கிறதுக்கு எதுவுமே வழியே இல்லாம போயிடும். அப்படிதான் சிவன் கீழே பூமியிலேருந்து பிறந்துன்னு வந்தார். ஒரு ஜாலை, அதாவது அக்னி மாதிரி பிறந்துன்னு வந்தார். அப்படி பிறந்துன்னு வரும்போது அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் சண்டையை ஊற்றி என்னடா நமக்கு நடுப்புற வந்துருது அப்படின்னு 2 பேரும் பார்க்கும்போது சுரேஷ்பா இது யாருன்னு கண்டுபிடிக்க 2 பேரும் மனசு மாறிட்டாங்க. சண்டையிலேருந்து மாறி வந்துட்டாங்க. ஏதாவது சண்டை போடும்போது குறுக்க யாராவது இருந்தாடி ஏதாவது சந்தோஷம் செய்யணும், சண்டை விலகிடும். இதுதான் உண்மை. அந்த மாதிரி இந்த போகும்பொழுது பிரம்மா சொன்னார், நான் மேல போய் பார்க்குறேன். என்ன அம்சம், அந்த பறவை பறக்கக்கூடிய வாகனம், அதுல போய் பார்க்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. பறக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டார். அவர் பறக்கிறதுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாது, நடக்க தான் ஆசைப்படணும். அந்த மாதிரி அவர் நான் பார்க்குறேன் மேலோக நான் போறேன் அப்படின்னாரு. இவர் வராக பண்ணி கீழே நோண்டக்கூடிய சக்தி இருக்கிறதுனால கீழே போறேன்னார். இப்படி போகும்போது அந்த விஷ்ணுவா கீழே போயிட்டு முடியல, இல்லைன்னு கண்டு போவோம். எங்கேருந்து வந்ததுன்னே ஆதியும் கிடைக்கல. இவர் அந்தத்தை பார்க்க போனார், மேலே போனார். இவர் என்ன பண்ணார், கர்வத்தை என்ன பண்ணார், கர்வத்தோட என்னைக்குமே ஆணவத்தோட இருக்குன்னு நினைச்சவர் என்ன பண்ணார், பார்த்தேன்னு சொல்றதுக்கு எப்படிதான் சாட்சி ஒண்ணு வேணும் இல்லையா? ஏதாவது பண்ணா சாட்சி இல்லாம எதுவுமே எந்த ஒரு காரியத்துக்கும் நீதி கிடைக்காது. சாட்சி இருந்தாதான் நீதி கிடைக்கும். அது போல அந்த சாட்சிக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தா அப்பதான் தாழம்பு இந்த பூலோகத்துல இருந்தது. தாழம்பு சாட்சி சொல்லு, நான் உனக்கு என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டிருந்தார். அப்பதான் 2 பேரும் பூலோகத்தை சந்திக்கும் பொழுது பரமேஸ்வரர் தோன்றி கேட்கிறார், என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாத மாதிரி. ஏன்னா இவருடைய திருவிளையாடல் தான் இது. ஆனாலும் கேட்கிறாரு. அவர் கேட்கும்போது இவன் சொன்னார்,
அப்பதான் யார் சாட்சின்னு கேட்கும்போது தாழம்பூதா சாட்சி அப்படின்னு சொன்னார். நல்லா புரிஞ்சுங்க. இதுல என்ன நிறைய அர்த்தங்கள் இருக்குது. சிவராத்திரிலாம் சொல்ல முடியாது. அது சிவராத்திரி அர்த்தமும் இதுல இருக்குது. அந்த மாதிரி அந்த தாழம்பூதா சாட்சின்னு சொன்ன உடனே அப்பதான் சுவாமி சொன்னார், என்னகிட்டே இந்த திருவிளையாடா, நீ என்னகிட்டே திருவிளையாடான்னு சொல்லிட்டா எப்பேர் இனிமேல் தாழம்பூவே நான் பொய் சொன்னதுனால உனக்கு இந்த இதுலயே கிடையாது, பொய் சொன்னதுனால பிரம்மாவுக்கு கோவிலே கிடையாது சபிச்சிடறார் பரமேஸ்வரன். அப்படியே தாழம்பூவே வச்சுக்க மாட்டேன்றார். ஏன் அப்படின்னா வாசனையான மலர்ல மல்லிகைப்பூவோட வாசனை பூ வந்து தாழம்பூ தான். ஆனா இப்ப இருக்கான்னு மட்டும் கேட்க, இப்ப தாழம்பூ வாசனையே கிடையாது. மல்லிகைப்பூல உள்ள வாசனை கூட தாழம்பூல கிடையாது. ஏன்னா தாழம்பூல வாசனை வந்து இங்க தாழம்பு வச்சா இன்னும் 2 கிலோமீட்டர் தாழம்பூ வாசனை அடிக்கணும்னு சொல்ற காலம்லாம் ஒரு காலத்துல இருந்தது, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எல்லாம் தாழம்பூ அப்பேற்பட்ட அந்த வாசனை மலரையே சுவாமி வேண்டான்னு பொய் சொன்னதுக்காக வேண்டான்னு சொன்னார். அப்படின்னா நம்ம ஏன் பொய் சொல்றோம், நம்ம ஏன் என்னங்கிறது இதை எல்லாரும் கூர்ந்து கவனிச்சுங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த பரமேஸ்வரன் அப்படிப்பட்ட இருந்ததை யாரும் பொய் சொல்லக்கூடாது. அவர் திருவிளையாடல் பண்ணி பார்க்கணும் தான் எல்லாரும் நினைப்பார். நம்ம அந்த காலத்திலே கஷ்டமான காலத்திலே அவரை நினைச்சு பார்க்கணுமான்னு தான் அவர் பார்ப்பார். அதுதான் சிவனே அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. சிவசிவே என்ன சிவகதி தானேங்களா உட்காந்து நமக்கு சிவகதியை கொடுக்கறதுக்கு அவர் உட்காந்துருக்காரு. அதெல்லாம் அதில் வந்து எல்லாருமே எடுத்துக்கிறத சிவன் வந்து அழிக்கிறது அப்படின்னு அழிக்கிறது கிடையாது. நம்மளுடைய கெட்டதை அழிக்கிறதுக்கு அதை அழிக்கிறது நம்ம வார்த்தைகள் இலக்கண பிழையை மாறி நம்மளாம் அழிக்கிற பெருமான் பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லி நம்மளாம் சாமி கும்பிடுறதில்லை. இதுதான் எல்லாருமே புரிஞ்சுட்டு இருக்க உண்மை. எல்லாருமே இது ஏன் சொல்றேன்னா, எங்க போனாலும் சிவன் கோயில் தான் கீழே இருக்குது, பெருமாள் கோயில் ஓங்கி இருக்குது. ஏன்னா சிவன் வந்து யாருமே கும்பிடுறதுக்கு ரொம்ப கம்மி. பெருமாள் கோயில 10 பேர் போனா சிவன் கோயிலுக்கு 2 பேர் வந்து பெரிய கஷ்டமா இருக்கு. இந்த கதையை அழிக்கிறார் அப்படிங்கிற கதையினாலதான் எல்லாரும் வந்து இருக்காரு. அதுக்காக இந்த கதையை சொன்ன யாரையும் புண்படுத்துறது இல்லை. சிவன்கிறவர் வந்து எல்லாத்துக்கும் பரமேஸ்வரன் தான். ஏன்னா நீங்க நிறைய இந்த படங்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிரம்மா விட்டுட்ட கடைசி அந்த பரமேஸ்வரன் தான் முறையிடுறாங்க. நல்லா படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட பரம ஈஸ்வரன் பரமேஸ்வரன், அவருக்கு தான் அந்த பரமேஸ்வரன் பட்டம். அதனாலதான் இந்த பரமேஸ்வரனை நம்ம ஆராதிக்கும் பொழுது இந்த பிரதோஷங்கள்லாம் நிறைய பண்ணோம். ஏன் அப்படின்னா பிரதோஷத்துல வந்து அவர் சந்தோஷமா இருக்கார். அந்த கைலாயத்துல ஆடி அந்த பிரதோஷ நந்தி வாகனத்துல, அதாவது ரிஷப வாகனத்துல ஆடி எல்லாருக்குமே காட்சி தர்றார். அப்படி காட்சி தரும்போது அவர் வந்து சந்தோஷமா ஆடுறார். நம்ம எப்படி ஒரு பைக்கு நம்ம பசங்களுக்கு வாங்கி கொடுத்தா அந்த பசங்க பைக் எப்படி நல்லா இருக்கும், ஒரு பட்டுப்பாவடை வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்கும், ஒரு நகையை வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி அந்த பிரதோஷத்துல வந்து அவர் எதையுமே கேட்கல. நம்ம வந்து அவர் பஜனையை பாடினாலே கேட்கிறாரு அவர் பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரனுக்கு பிரதோஷம்லாம் நம்ம எப்படி கொண்டாடணும்னு கொஞ்சம் யோசிப்பாரு எல்லாரும். அதனால இது வந்து சிறிய ரெக்வஸ்ட் தான். ஏன்னா பிரதோஷத்துக்கு இந்த கோயில்ல உபயதாரர் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அந்த பிரதோஷம் எல்லாருமே ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு இந்த மாதம் நான் பிரதோஷம் என் உபயம், வருஷத்துக்கு 25 பிரதோஷம் வரும். அப்படி வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரதோஷம் எடுத்துட்டு பண்ணாலே சுவாமி ஆகமுடிய நம்மளுடைய குடும்பங்கள் நம்ம ஊர் சுபிக்ஷமாக இருக்கும். ஏன்னா எல்லா திருவிழா பண்ணாட்டாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன திருவிழாவா எல்லாரும் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தா நம்ம செழிப்பார்கள. சிவன் வந்து யாரும் குறை வைக்கிற சிவபெருமான் இல்லை, அது நல்லா தெரிஞ்சுங்க எல்லாரும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பரமேஸ்வரன் நித்திய ஆராதனை பண்ணும் பொழுது வருஷத்துல ஒரு தடவையாவது திருக்கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அந்த காலத்துல ஒரு வச்சிருக்காங்க. ஏதோ கும்பாபிஷேக நாள்லயோ இல்லை இந்த உற்சவாதி 10 நாள் திருவிழா பண்ற காலத்திலேயே இப்ப ஏகாம்பர சிவனில் பார்த்தீங்கன்னா பொங்கலி உத்தரத்தனி திருக்கல்யாணம் நடக்கும். நம்ம பொங்கலி உத்தரத்தின அருகாமையில உள்ளாவூர்ல நடக்கிறது, பெண்குடியில நடக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு காலகட்டத்துல அந்த வச்சுப்பாங்க. நம்ம கோயில கும்பாபிஷேகம் இந்த ஆவணி மாசம் செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி பண்ணதுனாலதான் நம்ம திருக்கல்யாணத்தை. ஏன்னா நமக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்காது. பொங்கல் ஊத்துறதுனையும் அடுத்தடுத்த கோவில பார்த்துட்டு இருக்கோம், போக முடியாது. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நாள்ல நம்ம இந்த கோவிலை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அதனால எல்லாருமே இந்த மாதிரி வருஷம் எல்லாருமே வருஷா வருஷம் இந்த செப்டம்பர் 8ஆம் தேதி இந்த கோயில திருக்கல்யாணம் அப்படிங்கிறத நினைவுக்கு வரணும். அப்படி சொல்லும் பொழுது அப்படி சொல்லி இந்த கல்யாணத்துல முக்கியமான இப்ப கேட்டதுக்கு யாருமே பதில் சொல்லல. கன்னிகாதான பிரவரம் அப்படின்னு கன்னிகாதான கல்யாணத்துல வந்து எல்லாரும் தாம்பூலம் மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேட்டி ஏதோ வெத்தரவாக்கு கொடுத்து ஐயர் பத்திரிகை படிக்கிறாரு, மாத்திடுறாரு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அது என்ன பத்திரிகை படிக்கிறது அப்படின்னா விவாக பிரவரம். நான் இந்த வம்ச பாரம்பரியத்துல வந்த, இன்னாருடைய கோத்திரத்துல வந்து இன்னாருடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா வழியில வந்த அப்படின்னு சொல்றதுதான் கன்னிகாதானம். கன்னிகான்னா என்னுடைய குமாரத்தை இன்னாருக்கு கன்னிகாதானமாக தானமாக கொடுக்கிறேன், அவங்க பானை கிரகணம் பண்ணி கொள்கிறேன்னு கொள்ள வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. அந்த பொண்ணை வந்து நான் என் பொண்ணா பாத்துக்கிறேன், மருமகள். அதுல மருமகள் அப்படின்னு வந்துருக்குது, அதுல அர்த்தங்கள் அப்படி இருக்குது. ஆனா இந்த காலத்துல அப்படி இருக்கான்னு என்ன கேட்காது. மருமகள் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையும் மாறுது. இப்ப மருமகள் ஒரு வார்த்தை இருக்குல்ல, நாத்தனாருக்கு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த நாத்தனாருடைய வார்த்தைகள் என்னன்னு தெரியுமா?
நாத்தனார்னா அந்த பொண்ணு வருது பாத்தீங்களா, கல்யாண பொண்ணுக்கு தான் நாத்தனார்னு சொல்லுவோம். நாவுக்கு துணையா இருக்கணுமா. அது அந்த நாவுக்கு துணையை அப்படின்றத மாறி காலப்போக்கில் நாத்தனார் நாத்தனார் சொல்லிட்டு ஒரு எனிமி மாதிரி ஒரு போஸ்டிங் உருவாக்கி வச்சு, நாத்தனார்னாலே ஒரு பாம்பு மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. அது நாத்தனார்ன்ற ஒரு எனிமையா பார்க்க கூடாது. அப்படின்னா நாவுக்கு துணையார் வரப்போற அந்த மணமகளுக்கு நாவுக்கு துணைன்னா நான் பேச்சுக்கு துணையா இருக்கணும். பேச்சுக்கு துணையா இருக்கிறது நாவுக்கு துணைன்னு வச்சாங்க. மருமகன்றாவது பேச்சு மாறி 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 நாத்தனார் மாறி அதை நம்ம ஒரு அப்படியே ஒரு டெரரா பார்க்கணும். ரொம்ப ரொம்ப டெரரா பார்க்கணும் அந்த ஒரு வார்த்தையை. அப்படி சொல்லும் பொழுது அந்த சுவாமிக்கு இப்ப அந்த பிரபரம்ங்கிறத சொல்றதை இப்ப சுவாமிக்கு சொல்ல போறோம். அதை நல்லா காட்டுங்க. ஏன்னா பரமேஸ்வரனுக்கு மேலே இன்னும் 2 ரூபம் இருக்காரு. அதுக்கு மேலே 2 ரூபம். சதாசிவங்கிறதா மேல உள்ள ரூபம். சதாசிவன்னா 5 முகத்தோட இருக்கிறதா சதாசிவம்னு பேர். இதுக்கு மேலே 3 ரூபம். அதெல்லாம் இப்ப படிக்க போறோம், எல்லாரும் கேட்டுங்க. அதுக்கு முன்னாடி அந்த கன்னிகாதான சங்கல்பங்கிறது 2 பேரும் இப்ப நான் ஜலத்தை விட்டு இந்த வெத்தலைப்பாக்கு மேல தண்ணியை விட்டு கீழே விடுறேன், என்னுடைய குழந்தைங்களை என்னுடைய பொண்ணை தானமா கொடுக்குறேன் அப்படிங்கிறா. அதுக்காக தான் பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ள வீட்டுக்காரங்கன்னு உட்கார வைக்கிறது. இப்ப அவங்க 2 பேரும் நம்ம தட்டு தாம்பூலம் மாத்திப்பாங்க. இப்ப படிக்கிறது பிரவரம் சொல்லி சொன்னார் இல்லையா. பிரவரம்னா ஒண்ணும் இல்ல, இந்த கோத்திரத்துல பிறந்த பெண்ணை இந்த கோத்திரத்துல சேர்ந்த ஆணுக்கு நான் கொடுக்குறேன். அதாவது என்னுடைய தாத்தா என்னுடைய பிள்ளை என்னுடைய அதே மாதிரி அவருடைய தாத்தா அவருடைய பேத்திக்கு பேரனுக்கு நான் மனம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு தான் அந்த பிரவரம் சொல்லுது. சமஸ்கிருதத்துல பிரவரம் அந்த இதுன்றது அந்த 3 தலைமுறை பேர் சொல்லி சொல்றதுதான் அந்த பிரவரம்ன்றது வந்து. தலைவர் கொஞ்சம் ஏந்துங்க தலைவர். அதாவது பெண் வீட்டார் பிள்ளை வீட்டார் தலைவர் கொஞ்சம் ஏந்துங்க வைக்கிறேன். தலைவர் கிட்ட வந்து பழிச்சு முதலே சொல்லணும். அது முதலே சொல்லணும். பழிச்சு 500 ரூபாய் வைங்கன்னு 100 200 தலைவர் எப்படி வேணும்? ஒத்து வர